வணக்கம். 10 மார்ச் 2026 இன்னைக்கோட போஸ்ட் மார்க்கெட். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட். ரெக்கார்ட் ஹைலேருந்து 10% கிட்ட நிஃப்டி இறங்கியிருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட பிரச்சனை தான் கடந்த ஒரு 2 வாரமாக மார்க்கெட்டை படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் பீரியடில் பெரிய ஃபால். இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேனிக். முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வீக்லி ஆப்ஷனில் இந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து நீங்கள் மேபி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் வாலட்டைலாக இருந்தது. இந்தியா விக்ஸு சடனாக ஒரு ஸ்பைக் ஆனது. இது எல்லாமே அடுத்தடுத்த இம்பேக்ட். முக்கியமாக க்ரூட் ஆயிலோட பாதிப்பு ஒரு பக்கம், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னொரு பக்கம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் ஃபால் பெருசாக வந்திருக்கு. நேத்தியோட டே சார்ட் கேண்டல் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டல். அதிலிருந்து இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட்டில் இன்னையோட டே சார்ட் கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பாடி, ஆனால் லோயர் வந்து ரொம்ப லாங்காக ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் கம்ப்ளீட்டாக 1 by 1 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் மார்ச் 21 சென்னை தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். என்னோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இங்கே பார்க்க போகிறது குளோபல் மார்க்கெட். இதுதான் இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்லையும் நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 116 to 119 டாலர் நேற்று காலையில் க்ரூட் ஆயில், இன்னைக்கு $90 கீழே ஃபால் ஆயிருக்கு. அப்போ க்ரூட் ஆயிலோட மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய வாலட்டைல் இந்த 2 நாள் ட்ரேடிங் செஷனில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 24% ஒரே நாள் ஓப்பனிங்ல ஒரு கேப் அப். வெள்ளிக்கிழமையும் 14%. பட் இன்னைக்கு மார்க்கெட் அப்படியே யூ டர்ன் போட்டு இன்க்ரீஸ் ஆனதை விட வேகமாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்போட முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும். ஸோ இவ்வளவு நாள்ல முடிய போகுது. ஈரான் பிரச்சனை சால்வ் ஆக போகுது. ஈரானோட பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ண போறோம், போரை நிறுத்த போறோம். அந்த மாதிரி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ ஈரானோட போர் வந்து ஒரு கிட்டத்தட்ட விரைவில் முடியும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இதுதான் க்ரூட் ஆயில் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன். ஆல்ரெடி இந்தியாவில் எல்பிஜியோட தட்டுப்பாடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேபி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கமர்ஷியல் எல்பிஜி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் டேர்ன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தேன். மேபி இது கொஞ்சம் கொஞ்சமாக அது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. மேபி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் ஒரு வாரம் 2 வீக்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையை இந்தியாவில் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இது சுமூகமாக முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த நியூஸ் என்னன்றதை போகலாம். நேத்தியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ரெக்கவரி இருந்ததுக்கு நான் என்ன ரீசன் சொல்லியிருந்தேன்னா, G7 மீட்டிங் வந்து எமர்ஜென்சி மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருந்தது. அதில் G7 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து ரிலீஸ் செய்ய தயாராக இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே ரிசர்வில் வச்சிருக்கிற ஆயிலை வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் ரிலீஸ் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு கொடுத்துருந்ததும் ஆயில் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு காரணம். ஸோ இந்த வார் சென்டிமெண்ட்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா, ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட், ஆயில் வந்து G7 அனௌன்ஸ்மெண்ட், ஆயில் ஃபால் ஆகிறதுக்கு. இந்த 2 நியூஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை மாற்றி புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு ஃபால் ஆச்சோ அதே வேகத்தில் ரெக்கவரியும் கொடுத்துருக்கு. ஸோ அதில் என்னென்ன செக்டார், நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன, இதை பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட் சொல்லவே தேவையில்லை, ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு இருந்தது. நான் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஏஷியன் மார்க்கெட்டை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னா, ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஹெல்த்தி ரேலி இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. காஸ்பி கொரியன் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் சொல்லவே தேவையில்லை, இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜப்பானோட நிக்கி, ஹாங்காங் மார்க்கெட், தைவான் மார்க்கெட் எல்லாமே மோர் தென் 2%. பட் நம்ம மார்க்கெட்டும் 2% கிட்ட போயிருக்கணும். பட் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் நிஃப்டியில் இருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டி விடலை. பிஎஸ்யூ பேங்க்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. மோர் தென் 1.5% பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் நிஃப்டி
கிட்டத்தட்ட 1% கிட்ட தான் பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மதியம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், மோர் தென் 1.5% மேலே இன்னைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காலையில் வீக்காக இருந்த யூஎஸ் லைஃப் ஃபியூச்சர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி இருந்தது. ஏன்னா 200 to 150 to 200 பாயிண்ட் மைனஸில் இருந்தது டவ் ஜோன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பாசிட்டிவாக நியர்லி ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆச்சு. பேங்க் நிஃப்டி ரொம்ப ஒரு கிளியர் ஒன் சைடு ட்ரெண்டு தான். மிட் கேப்பை விட ஸ்மால் கேப்பில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. நிஃப்டி 50ல பார்க்கும்போது 41 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 9 ஸ்டாக் மட்டும் இன்னைக்கு நெகட்டிவ். இதில் இன்ஃபோசிஸ் டாப் லூசர் நிஃப்டியில். இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லை, ஐடி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பையிங் வரல. நேத்தியோட செஷனில் எல்லா இண்டெக்ஸும் ஃபால் ஆச்சு. ஆனால் இன்ஃபோசிஸ் ஐடி இண்டெக்ஸ் மட்டும்தான் நியூட்ரலாக இருந்தது. இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவ், ஆனால் ஐடி செக்டார் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். அதில் இன்ஃபோசிஸ் இன்னைக்கு டாப் லூசர். டிசிஎஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆயிருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகி ரிலையன்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் ரிலையன்ஸ் ஒரு 2-3% ப்ளஸில் டர்ன் ஆயிருந்தால் இன்னையோட மார்க்கெட் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருந்தது. நிஃப்டி 50ல் டாப் கெய்னர் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சொல்லலாம். 8% இன்னைக்கு ஒரு மேபி ப்ரோக்கரேஜோட அப்டேட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எய்ஷர் மோட்டார் மேபி இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னர்னா அதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனே இல்லை, ஆட்டோ செக்டர் தான். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 3%க்கு மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எய்ஷர் மோட்டார், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் எல்லாம் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னரில் ஆட் ஆயிருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். எந்த ஸ்டாக்குமே இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நெகட்டிவ் இல்லை. யூனியன் பேங்க் இன்னைக்கு டாப் கெய்னர். பிரைவேட் செக்டாரில் ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு மோர் தென் 2%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பில் 100 ஸ்டாக்ஸில் 87 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 13 ஸ்டாக் தான் இன்னைக்கு நெகட்டிவ். அதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டாக்ஸு, ஒரு சில டிஃபென்ஸ் கம்பெனிஸ், டேட்டா பேட்டர்ன், இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஒரு சில ஃபார்மா கம்பெனி இன்னைக்கு செலக்டிவாக வீக்காக இருந்தது. ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு 2 ஸ்டாக் மோர் தென் 10% இன்னைக்கு பாசிட்டிவ். ஒன்று தேஜாஸ் நெட்வொர்க், இன்னொன்று ரெட்டிங்டன். இந்த 2 ஸ்டாக்குமே ஓப்பனிங்ல இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. என்னோட டெலகிராம் குரூப்ல நான் இந்த 2 ஷேரை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மேபி குரூப்ல இல்லை அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. மிட் கேப் வந்து கொஞ்சம் நிஃப்டி போல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி இருந்தாலும் மேபி 1.5%க்கு மேலே பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் அளவுக்கு மிட் கேப் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா ஸ்மால் கேப் 2% ரைஸ் ஆயிருந்தது. அதுக்கு 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று, பாலி கேப் இன்னைக்கு 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் மிட் கேப்ல நியர்லி 5% கிட்ட ஃபால். கோஃபோர்ஜ், ஜூபிலண்ட் ஃபுட், பாரத் ஃபோர்ஜ், டாடா கம்யூனிகேஷன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவ். அதாவது மிட் கேப்ல ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஃபால் ஆனது ஒரு ரீசனாக பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடு வரும்போது 12%க்கு மேலே இன்னைக்கு டிக்சன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிளன்மார்க் ஃபார்மா இன்னைக்கு மோர் தென் 5%. சுவிட்சர்லாந்து, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், யூனியன் பேங்க், கோரமண்டல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4%க்கு மேலே மிட் கேப்ல இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஐடி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. என்னன்னா இல்லை நம்ம கவனிக்கக்கூடியது ஓஎஃப்எஸ்எஸ், பர்சிஸ்டன்ட், விப்ரோ, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் கோஃபோர்ஜ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த 3 ஸ்டாக்கும் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. ஐடி செக்டர் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. மதர்சன் தான் இன்னைக்கு ஆட்டோ செக்டரில் டாப் கெய்னர். அடுத்தது ஹீரோ மோட்டார், டிவிஎஸ் மோட்டார், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். அதில் டிக்சன், பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட், இந்த 2 ஸ்டாக்கு தான் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. டிக்சன் 12%க்கு மேலே. பிஎஸ்யூ பேங்க்ல எல்லா ஸ்டாக்கும் இன்னைக்கு பாசிட்டிவ். அதாவது 12 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டாக் இம்பாக்ட் இருந்த நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ஃபால் ஆகிறது கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்தியாவுக்கும் இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அது நெகட்டிவ். ஆனால் இதில் கவனிக்கக்கூடியது என்ன, ஐஓசி வந்து இன்னைக்கு நெகட்டிவாக டர்ன் ஆச்சு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு மேபி க்ரூட் ஆயில் இன்னைக்கும் தொடர்ந்து ஃபால் ஆச்சு யூஎஸ் மார்க்கெட்டில் அப்படின்னா நாளைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு அது ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் எந்தெந்த செக்டாருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த ஈரான் போர்னால எந்தெந்த செக்டார் அதிகமாக இம்பாக்ட் இருந்ததோ அந்த செக்டாருக்கு இது பாசிட்டிவ். அதில் எடுத்தீங்கன்னா ஏவியேஷன் செக்டார், பெயிண்ட் செக்டார்,
டயர் செக்டார், லூப்ரிகன்ட் கம்பெனிஸு, அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு டிக்சன் வரலாம். டிக்சன்ல 2 நியூஸ். ஹெச்கேசி ஓவர்சீஸ்ன்ற ஒரு சைனீஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் டீல் கூட இல்லை, ஜாயின் வெஞ்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாடியூலுக்கான இந்த மேனுஃபேக்சரிங்க்கு இந்த கம்பெனியோட இவங்க ஜாயின் வெஞ்சர் போடுறாங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நொமுரா குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனி 50% வரைக்கும் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டிக்சனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். 12% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொன்று, ஹாப்பியஸ்ட் மைண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல மோர் தென் 17% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. 2027 ஃபினான்ஷியல் இயருக்கான கைடன்ஸ் கொடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ் இந்த கம்பெனிக்கு. பந்தன் பேங்க் இன்னைக்கு 4% கிட்ட ரைஸ் ஆச்சு. பிளாக் டீலோட ரூமர் தான் இன்னைக்கு அதை பேங்க் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சில்வர் வந்து இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நியர்லி 3% மேலே இன்னைக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி 30லேருந்து 40% ரெவன்யூ சில்வர்லேருந்து வருது அப்படின்னு இந்துஸ்தான் சிங்க் கொடுத்துருந்தது. இந்துஸ்தான் சிங்குக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி பிப்ரவரி மந்தோட ஆட்டோ சேல்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. எக்ஸ்போர்ட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தோம். ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப், கோஃபோர்ஜ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எட்டர்னல், ஸ்விக்கி, பிபிசிஎல், நால்கோ, இந்த ஸ்டாக்ஸ்லாம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இதில் எட்டர்னல், ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜியோட ஷார்ட்டேஜ் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் கம்பெனிஸ்க்கு. அதனால இந்த 2 ஸ்டாக் இன்னைக்கு இறங்குச்சு. ஐடி செக்டார், ஓவரால் செக்டாரே இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஒயர் அண்ட் கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி முக்கியமாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேபி இது மறுபடியும் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் முக்கியமாக மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுறா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. ஸோ அது கூல் ஆஃப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுங்க. ஆனால் இந்தோனேஷியா இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைலுக்கான டீல் சைன் பண்ணதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. இது டிஃபென்ஸ் செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நேட்டோவோட ட்ரோன் டெஸ்டிங் ப்ரோக்ராம் ஐடியா ஃபோர்ஜ் நம்ம கவனிக்கலாம். சோலார் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்கான எம்ஜிஎல் கவனிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் பாசிட்டிவ் அப்டேட்டு பவர் கிரிட், இவி பவர் ட்ரெயினுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஈயோனோ மிண்டா கவனிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா மேபி நாளைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ், ஏஎம்சி ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். எஸ்ஐபி இன்ஃப்ளோ வந்து 29,845 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈக்விட்டி இன்ஃப்ளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 8% to 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா நியூஸ் இருக்குது. மேபி அதை நான் வெரிஃபை பண்ணல. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, லாஸ்ட் டைம் சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் இருந்த வாலட்டிலிட்டி நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் இல்லை. யூனியன் கேபினட்டோட மீட்டிங் இருக்குது, அதிலிருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்றதை பொறுத்து நாளைக்கு மேபி மார்க்கெட் இம்பேக்ட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயிலோட ஃபால், குளோபல் மார்க்கெட்டோட ரெக்கவரி, இது நாளைக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக டர்ன் ஆச்சுன்னா இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்ச் 21 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை தாம்பரமில் ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. நன்றி, வணக்கம்.